ஹாய் வணக்கம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த சம்மருக்கு ஏதாவது ஒரு ஜூஸை குடிச்சிட்டே இருங்க, இல்லை தண்ணி அதிகமாக குடிங்க. இன்றைக்கி நம்ம லிச்சி பழம் ஜூஸ் பார்க்கலாம். லிச்சி பழத்தை எடுத்து தோல் உரித்து அது உள்ள ஒரு கருப்பு கலரில் ஒரு கொட்டை இருக்கும், அதை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த பழத்தை அப்படியே சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஜூஸ் போடலாம். கொஞ்சம் போல் பாதாம் எடுத்து சுடு தண்ணியில், கொதிக்கிற சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டாவே அது தோல் உரிக்க வந்துடும். ஈஸியாக தோல் உரித்து அது தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி எடுத்து முந்திரி பருப்பு, திராட்சை, நம்ம உரித்த பாதாம் பருப்பு இது எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு ஊற வச்சு அதே தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்து வச்சுருந்த லிச்சி பழத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் போல் ஸ்வீட்னஸ்க்கு தேனை ஊற்றி கிரைண்ட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி குடித்தா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.